தடை அப்படிங்கிற 3வது எபிசோடில் தான் நாங்கள் இன்றைக்கி இருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு நான் 3 தடைகள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான சின்ன வழிமுறைகள் 3 நான் உங்களுக்கு தரப்போகிறேன். முதலாவது தடை தான் ஆதரவு அப்படிங்கிறது. உங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறது. நீங்கள் உங்களோட நெகட்டிவ் விஷயங்களை ஷேர் பண்ணுறவங்க, இல்லாட்டி நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணுறவங்க, அவங்க தோத்துட்டாங்க இதை செய்ய போயிட்டு இவங்களுக்கு சரி வரலை அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்கள் கூட வச்சுருந்தீங்களா இருந்தால் உங்கள் வேலை நடக்காது. உங்களுடைய முயற்சி அதோட 0 ஆகிரும். நீங்களும் பயந்துருவீங்க. பட் இதுக்கு மோட்டிவேட் ஆகி நான் இருக்கிறேன், நீ செய், இந்த அவர் இருக்கிறார், இவரை நான் உனக்கு கனெக்ட் பண்ணி தரேன், இந்த மாதிரி இந்த முயற்சியில் வெற்றி பெற்றவங்களை நீங்கள் எந்த ஃபீல்டில் கால் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் நல்லா செஞ்சவங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற ஃப்ரெண்ட்ஸை தான் நீங்கள் சேர்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு பேரலாக உங்களோட வேலை செய்கிறவங்கள்ட்ட ஒரு நெட்வொர்க்குன்னு உருவாக்கணும். உறவினர்கள்ட்டையுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் உருவாக்குனா தான் நீங்கள் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் செய்கிற அந்த முயற்சிக்கு சரியான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் திங், தள்ளி போடுறது. நீங்கள் அதாவது ஐயோ இது பெரிய வேலை, இதை நாளைக்கு செய்யலாம், அடுத்த கிழமை செய்யலாம், அடுத்த மாதம் செய்யலாம், ஏன் அடுத்த வருஷம் செய்யலாம் அப்படின்னு கூட நீங்கள் தள்ளி போடலாம். அப்படி தள்ளி போடாதீங்க. எந்த வேலையுமே கடினம் அப்படின்னு இல்லை, அதை நம்ம செய்ய வரைக்கும் அதை முயற்சி பண்ணி அதை செஞ்சமா இருந்தால் அதை ரொம்ப ஈஸியாக நமக்கு அச்சீவ் பண்ணலாம். அப்படியா இருந்தால் நீங்கள் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிற வேலையை சின்ன சின்ன பகுதிகளாக பிரிச்சுக்குங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் செஞ்சுட்டு போங்க. அப்படிங்கிற நேரம் உங்களுக்கு அட்மின் பண்ண லேசாக இருக்கும், உங்களுக்கு நிர்வகிக்கிறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும், ஸோ மேனேஜபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை செஞ்சு 1 வருஷம் ஆகுதோ, நாளையோ இல்லாட்டி ஒரு கிழமையோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணிடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3வது விஷயந்தான் பரிபூரணவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பர்ஃபெக்டாக செய்ய முடியாமல் போயிருமோ, இல்லாட்டி பூரணமாக செய்ய முடியாமல் போயிருமோ, முழுமையாக இதை அடைய முடியாமல் போயிருமோங்கிற ஒரு பயம் இல்லாட்டி ஒரு சந்தேகம். இதை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த முழுமை அப்படிங்கிற விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் முன்னேற்றம் என்ற விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் உங்களோட ப்ரோக்ரஸை நீங்கள் கூட்டிக்கிட்டே போகணும், நீங்கள் முன்னேற்றி கொண்டே போகணும். அப்படி செய்யும் பொழுது என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது பரிபூரணம் அடையும். அதனால் அதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க, இறங்குங்க, செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களை முன்னேற்றிக்கிட்டே போகும். தேங்க்யூ. இதில் 4 எபிசோட்ஸ் இருக்குது. இது 3வது எபிசோட். அப்படிங்கிற நேரம் 1, 2 நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பனியை ப்ளே லிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ 4th எபிசோடாக இருக்கும்.